இமை பொழுதும் எங்களை விட்டு விலகாமலும் எங்களை கைவிடாமலும் உறங்காமலும் தூங்காமலும் உள்ளங்கைகளில் வரைந்து பாதுகாக்கும் எங்கள் கண்மலையும் கோட்டையுமாகிய பிதாவே, உமது ஆசீர்வாதத்தோடும் நிறைந்த அன்போடும் அளவில்லா இரக்கத்தோடும் எங்கள் வாழ்நாளில் ஒரு புதிய நாளை காண செய்கிறே. அப்பா, உமக்கு நன்றிகளை சொல்லி முடிக்க எங்கள் வாழ்நாள் போதாது. பிதாவே, உம்மை துதிக்கும் இந்த காலை வேளையிலே நாங்கள் நீர் கொடுத்த எங்கள் குடும்பத்தை பார்க்கிறோம். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் அப்பா! உமது சித்தத்தால் உமது தீர்மானத்தின்படி ஏதேனில் நீர் அங்கீகரித்து ஆசீர்வதித்து ஆரம்பித்து மன வாழ்க்கைக்குள் எங்களை கொண்டு வந்தீர். குடும்பம் என்னும் கட்டுக்கோப்பை உருவாக்கி எங்கள் உணர்வுகளை இரகசியங்கள் ஏதுமில்லா மனப்பான்மை கொண்டு பரஸ்பரம் அன்பு காட்டுபவர்களாகவும் சிறு சிறு கோபதாபங்களை உரிமையோடு பகிர்ந்து கொள்பவர்களாகவும் ஒருவருக்கொருவர் சோதனையில் ஆறுதல் சொல்லிக் கொள்பவர்களாகவும் துன்பங்கள் கஷ்டங்கள் வரும்போது ஒருவரை ஒருவர் தாங்கி தைரியப்படுத்திக் கொள்பவர்களாகவும் இருக்கும்படியான ஆசீர்வாதத்தை நீர் கொடுத்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமது தயவால் நாங்கள் பெற்றுக்கொண்டுள்ள குடும்ப சமாதானத்தை சாத்தானானவன் குலைத்து போடாதபடி காத்தருளும். ஒருவரை ஒருவர் சார்ந்த பரிவோடும் கரிசனத்தோடும் பாசத்தோடும் அன்பை பரிமாறிக்கொள்ளும் ஆசீர்வாதத்தை தந்து ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வாழ்வை எங்கள் இறுதி காலம் வரை அன்போடே நிறைவு செய்ய கிருபை செய்யும். அற்புதமான மனைவியை தந்தீர், அற்புதமான கணவனை கொடுத்தீர், அதிசயமும் ஆச்சரியமும் ஆசீர்வாதமும் நிறைந்த பிள்ளைகளை தந்தீர். பிள்ளைகள் உம்மால் போதிக்கப்படவும் உம்முடைய கீழ்ப்படுதலிலும் உமக்கு பிரியமான காரியங்களை செய்து உம்மை மகிமைப்படுத்துபவர்களாகவும் இருக்க நீர் கிருபை செய்யும் அப்பா. அவர்கள் நடத்தையை நீர் காத்துக்கொள்ளும். பிரிவினைகளில் சந்தேகங்களில் சமாதானம் இல்லாத நிலையை மனைவிக்கும் கணவனுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே ஏற்படுத்தும் சாத்தானின் சூழ்ச்சிகளை நாங்கள் நிர்மூலமாக்க பலம் தாரும். எங்களை காத்து கொள்ளும். எங்கள் மீட்பெரும் இரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இந்த ஜெபத்தை கேட்டு பதிலளிப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென், ஆமென்.